பலகீனத்தை அல்லாஹ்விடத்திலே சொல்லி அவனிடத்திலிருந்து உதவியை கேட்பது. நான் ஒரு தொழில் துவக்குகிறேன் ரப்பே, இது நல்லதாக இருந்தால் இதற்கான வழிகளை திறந்து விடுவாயா, இது நல்லதில்லை அதை என்னை விட்டும் தடுத்து என்னை அதை விட்டும் தடுத்து விடு ரப்பே. அப்போ திறந்த உள்ளம் இருந்தால் தான் அப்படி செய்ய முடியும். நம்ம ஏதாவது ஒன்று டிக்ளேர் பண்ணி ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும், எல்லாம் ஏற்பாடு செய்து அதற்கான பில்டிங் தயார் பண்ணி அதில் சரக்கு இறக்கிட்டு அப்புறம் போய் அல்லாட்ட கேட்கக்கூடாது. எல்லாமே செய்வதற்கு முந்தி கேட்கணும், இந்த காரியம் நான் இறங்குவது நல்லதாக இருந்தால் இதில் ஈடுபடுத்தும், இல்லை என்றால் திருப்பி விடு. ஒரு பெண் நம்ம மகளுக்கு வந்திருக்கு, பையனுக்கு இந்த பொண்ணு கேட்குறாங்க ரப்பே, என் மகனுக்கு இந்த பெண்ணை கொண்டு வாழ்க்கையை ஹைரானால் நசீபாக, இல்லைன்னா எங்கே ஹைரோ அதில் ஈடுபடுத்து. எல்லா விஷயங்களிலும் வீட்டிலே வருகிற மருத்துவ ரீதியான காரியம், இன்ன டாக்டரை போய் பார்க்கறது ஹைரன்னு அனுப்பி வை. இந்த நோய்க்கு எந்த டாக்டரை பார்ப்பது ஹைரோ அங்கே நீ என்னை அனுப்பி வை. எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாட்ட ஒப்படைக்கிறது தான் வாழ்க்கை. இதுக்கு பேர் தஃவீல் என்பார்கள், நம்மை ரப்பிடத்தில் ஒப்படைப்பது. இதற்கு பெருமானார் கொடுத்த விடை என்ன தெரியுமா? மஹாப மணி சஹாரா, தன் காரியத்தை எல்லாம் அல்லாட்ட கொண்டு ஒப்படைத்து நலவை தேடியவர்கள் எந்த காலத்திலும் நஷ்டமடைய மாட்டார்கள். இந்த மாதிரி ஆட்களுக்கு வியாபாரத்தில் நஷ்டம் இருக்காது, நோய் பிரச்சனையாகாது. நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்க்குறாங்க, அப்புறம் மருத்துவம் சரியில்லை, நோயே கண்டறியப்படாமல் மருத்துவம் நடக்கும். இந்த கண்டிஷன் மோசமாகிட்டு வேறு இடத்துக்கு கொண்டு போங்கம்பாங்க, அந்த பிரச்சனையே வராது. போகிறதுக்கு முன்பு ஆஸ்பத்திரி போகிறதுக்கு முன்பு 2 ரக்காத்தை தொழுதுட்டு அல்லாட்டை, அல்லா எங்கே போனால் ஹைரோ அங்கே கொண்டு சேரு, எங்கே போனால் சுகமோ அங்கே கொண்டு போ, எந்த மருந்து சுகமோ அந்த மருந்து டாக்டர் இதயத்தில் நசீபாக்கு. இதுதான் நம்ம நடைமுறை. இந்த சுன்னத் இன்ஷா அல்லாஹ் பின்பற்றப்பட வேண்டும். வாழ்க்கை மொத்தமும் நிம்மதியாக இருக்கும். தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், ஆரோக்கியமாகட்டும், ஏதாவது கேட்பதாகட்டும், யாருக்காவது ஏதாவது கொடுக்கறதா இருக்கட்டும். ஒருத்தவங்க கேட்குறாங்க, நம்ம அவங்களுக்கு கொடுக்க போகிறோம், எல்லாம் கொடுக்கறது நல்லதாக இருந்தால் கொடுக்கவை, இதுக்கு எனக்கு கஷ்டம் விளையும்னா தூரமாக்கிடு. இன்னைக்கு பல பேர் அவதிப்படுறாங்க, சொந்த பந்தங்களால் சிரமம், கொடுக்கக்கூடாத கொடுத்துட்டு சிரமம், சில பேர்களுடைய நட்பால் சிரமம். இந்த நட்பு நல்லதுன்னா என்னை ஈடுபடுத்து. உறவால் சிரமம், திருமண உறவுகளிலே சிரமம். ஏன்? எந்த ஒன்றையும் நம்ம இஷ்டத்துக்கு நாம் முடிவெடுத்ததால் அந்த சிரமத்தை சந்திக்கிறோம். முடிவை முயற்சி எடுத்து அல்லாட்ட ஒப்பிட்டுரும், அல்லாஹ் லேசாக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா, நிம்மதியாக வாழலாம். அவன்கிட்ட ஒப்படைத்தவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற ஒரு பரிசு, எந்த சூழலிலும் என்னை நம்பிய உன்னை நான் கைவிட மாட்டேன். அல்லாஹ் கைவிடலைன்னா யார் என்ன பண்ண முடியும்? அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த வாழ்க்கை, இந்த மஜ்லிஸில் இருந்து நாம் எடுத்து செல்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதுக்கு பேர் இஸ்திகாரா, நலவை தேடுதல். அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் இந்த காரியம் நல்லதாக இருந்தால் ஈடுபடுத்து, இல்லை என்றால் தடுத்துரு. நியத்து வச்சு 2 ரக்காத் தொழுகிறது, துவா செய்கிறது, அதுக்கு பின்னால் ஈடுபடுறது, நிம்மதியாக ஈடுபடலாம். ஏன்னா எந்த ஒன்றிலும் தவறே நடக்காது. நல்லதாக இருந்தால் கிளிக்காகும், இல்லைன்னா நம்ம விலகிடுவோம். விலகுனாலும் வருத்தப்பட மாட்டோம். ஏன் வருத்தப்பட மாட்டோம்? அல்லாஹ்ட்ட கேட்டோம், நல்லதாக இருந்தால் தான் நடக்கும். நம்ம விலகிட்டோம், அல்லது அவங்க விலகிட்டாங்க, அதான் நல்லது. அதனால வாழ்க்கையில் நிம்மதியாகவும் இருப்போம். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படியான அருமையான வாழ்க்கையை தான் நாங்கள் இந்த இஸ்திமாக்களில் கற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹ்வின் அன்பை பெறுவது, அவன் தொடர்பில் ஈடுபடுவது, மனசில் இருந்து எல்லா எண்ணங்களையும் தூக்கி எடுத்து போட்டுறது, பெருமை பொறாமை ஆசை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அல்லாஹ்வை மட்டுமே மனசில் கொண்டு வைக்கிறார். உலகங்கிறது பெரிய மேற்றே இல்லை. அல்லாஹ்வை உங்கள்கிட்ட வச்சு பாருங்க, உலகத்தை உங்கள் காலடியில் கொண்டு அல்லாஹ் போடுவேன் என்று பொறுப்படுத்தான். உலகம் வந்து காலடியில் கிடக்கிறது, 1000 முறை உலகம் நம்மை முத்தமிடுகிறது. நாம ரப்பை பார்த்தோம், உலகம் நம்மை பார்க்க, ரப்பை தான் நம்ம பார்க்கணும். இந்த வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராக வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இஸ்திமா இந்த பகல் நிறைவாகும். லொஹர் முடிச்ச உடனே இதே இடத்துல பையத் மஜ்லிஸ் நடக்கும். விருப்பம் உள்ளவங்க, இதை நோக்கம் ஒன்றும் இல்லை. அது சொன்ன மாதிரி யாரையும் கட்டாயம்லாம் படுத்துறது இல்லை. பையத்துங்கிறது இந்த தொடர்பு, இதில் வந்த பின்னால் நம்ம வாழ்க்கை சருகி போகாது. சில பேர் சில தொழுகையில் இருக்காங்க, திடீர்னு தொழுகை நிப்பாட்டிடுவாங்க, அல்லாஹ்வின் பக்கம் வருவாங்க, விலகி போயிடுவாங்க. இந்த பையத்துக்குள்ளே வந்துட்டோம்னா ஒரு லிங்கு, நமக்கு நம்ம ஷேக் அவங்க ஷேக் நபி வரைக்கும் ஒரு தொடர்பு. இந்த தொடர்புக்கு பின்னால் ஒரு மனிதன் வழிகேட்டுக்கு போக மாட்டான். இந்த தொடர்புடைய பரக்கத் கடைசி நேரத்தில் ஈமானோடு தான் மூத்து நசீபா. பையத்துடைய தொடர்பில் ஈமான் பிடுங்கப்படாது.
இது அவ்வளோ பெரிய தொடர்பு. இது அல்லாஹ்வுக்கு நமக்கும் கிடைக்கிற ஒரு லிங்க். இன்னும் சொன்னால் நம்ம அமல்களில் ஒரு பவர் ஏற்படும். சும்மா சடங்காக நடக்காத அமல். ஏன்னா நம்ம அடிக்கடி ஷேக்கை சந்திக்கிறோம், அவங்க அப்பப்போ அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. துன்யாவை ஞாபகப்படுத்ததே இல்லை. துன்யா யாரிடத்திலிருந்தும் எதிர்பார்க்க வேண்டிய தேவையும் அல்லாஹ் வைக்கல, தேவையும் வைக்கல. தீனையும் ரப்பையும் இதயத்தில் தொழுகிறோம், தொழுகையாளிக்கு தான் பையத். தொழுகிறோம், அல்லாஹ்வுடைய நினைவு தூரமா இருக்குது. திக்ர் செய்கிறோம், அல்லாஹ்வுடைய சிந்தனை வர்றது இல்லை. நம்ம பையத்துடைய நோக்கமே கல்புல அல்லாஹ் கொண்டு தரிப்படுத்திடுறார். இன்ஷா அல்லாஹ் விருப்பம் உள்ளவர்கள் லொஹர் ஜமாத்து முடித்த கையோடு பையத்து நடக்கும். பையத்து முடிச்சுட்டு தான் சுன்னத் தொழுகை. லொஹர் முடிஞ்சவொன்னே பையத்தை முடிச்ச பின்னால் சுன்னத் தொழுகை. விரும்புகிறவங்க பையத்தை ஆகிக் கொள்ளலாம். பையத்தை புதுப்பிக்கணும்னு சில பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களும் புதுப்பித்துக் கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அதற்கு பின்னால் அடுத்தடுத்த மஜ்லிஸ் அடுத்தவங்க சொன்னதை போல் நடக்கும். எல்லாம் அல்ல அல்லாஹ் பரக்கத்தான இந்த மஜ்மாவை கபூல் செய்வானா. இங்கே வந்த ஒவ்வொருவர்களையும் அவன் எழுதி வைத்திருக்கிறான், பார்க்கிறான். அவன் சிந்தனையில் அவன் நினைவில் நம்மை வைப்பானாக. நம்ம நினைவில் அவன் இருக்கிறான். அவன் நினைவுக்கு நம்ம போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கையே சொர்க்கமாயிடும். அல்லாஹ் அவன் நினைவில் நம்ம எல்லாம் ஆக்கி வைப்பானாக. இந்த உயர்ந்த துஆக்களோடு நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். மக்ரிபுக்கு பின்னால் பரக்கத்தான திக்ர் மஜ்லிஸ் முடிந்தவுடன் அபூர்வ துஆ, பாக்கியமான துஆ, எல்லாருக்குமாக துஆ. பெண்களையும் கூட அனுமதிக்க இருக்கிறோம், அவங்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க வெளியூரில் இருந்து. எல்லோருக்கும் விசேஷமான துஆ. மக்ரிபை தொடர்ந்து மஜ்மா திக்ரோடு துஆ நடக்கும். யாரும் ஒருத்தர் மிஸ் பண்ணிடாதீங்க. வர வேண்டியவர்களையும் வரவையுங்கள். இங்கிருந்து அருளை சுமந்து விடைபெற வேண்டும். அல்லாஹ் அருள் புரியட்டும். வாஹ்ரு தஅவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி. அஸ்ஸலாமு அலைக்கும். இங்க எடுத்து